வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒத்திகையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். தமிழ்நாட்டில் யார் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் 2026 திமுக தான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தேர்தலில் திமுகவுக்கு முதன்மை எதிர்க்கட்சி அதிமுக தான். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விஜய்தான் நிரந்தர முதலமைச்சர். தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை. கடும் குளிருக்கு மத்தியில் ராணுவ வீரர்கள் மற்றும் இந்திய ஆயுத படையினர் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள கடமை பாதையில் வரும் 26ஆம் தேதி 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அப்போது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை என முப்படைகளின் அணிவகுப்பு, அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு உள்ளிட்டவை நடைபெறும். குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் அலங்கார ஊர்திகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெறும். இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இந்திய ஆயுத படைகள் டெல்லி கடமை பாதையில் கடும் குளிருக்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். டெல்லியில் கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் வாகனங்களை மெதுவாக இயக்குவதுடன் செல்லும் போது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். இது தவிர்த்து காற்று மாசும் அதிகரித்து மக்களை அல்லல்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் யார் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் 2026ஆம் ஆண்டு திமுக தான் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையை நிர்மூலமாக்கும் வேலையை இந்துத்துவ சக்திகள் செய்து வருவதாகவும், வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். திருச்சியில் சமத்துவ நடைபயணத்தை தொடங்க உள்ளதாக கூறிய அவர், இந்த நடைபயணம் மதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கமாக இருக்கும் எனவும், நடைபயணத்தில் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையிலும் பிரச்சாரம் செய்வோம் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ, பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்து வைத்த விமர்சனம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அது தவறான கருத்து, கண்டனத்திற்கு உரியது என கூறினார். காங்கிரஸ் கட்சி குறித்து எந்தவித விமர்சனமும் முன்வைக்கவில்லை என கூறினார். மேலும் மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தியை வைத்துதான் கடனை பார்க்க வேண்டும், வரம்புக்குட்பட்டுதான் தமிழ்நாடு கடன் வாங்கியுள்ளது என கூறியவர், பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தும் கருத்து என தெரிவித்தார். இந்தியாவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இனி குடியுரிமை இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை இருக்கக்கூடாது. அந்த நிலையை நாம் உருவாக்கி நிலைநாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். வேறு எந்த மொழிக்கும் இங்கே இடம் இருக்கக்கூடாது என்ற அபாயகரமான, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிட்டிசன்ஷிப்பே இருக்கக்கூடாது, குடியுரிமையே இருக்கக்கூடாது. வாக்குரிமை போவது மட்டுமல்ல, குடியுரிமையும் நீக்க வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய லட்சியம், கோல். தேர்தலில் திமுகவுக்கு முதன்மை எதிர்க்கட்சி அதிமுக தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்தார். அதில், நாங்கள் பாஜகவையும் அதன் அனைத்து பி டீம்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என கூறினார். தமிழகத்தில் மதச்சார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்த பாஜக அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என்பதை அறிந்தே இருக்கிறோம் என கூறிய அவர், தமிழக மக்கள் பாஜகவின் சதியை அறிந்து அதை தோற்கடிப்பர் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தற்போது பலவீனமான நிலையில் அதிமுக இருந்தாலும் அதைத்தான் பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள்தான் எங்களது போட்டியாளர் என கூறினார்.
போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் போராடுவதும் அரசு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதுமாக காலங்கள்தான் கடந்து போகின்றன என கூறியுள்ள அவர், போராடத் தொடங்கிய பலரும் ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டனர். இதனாலேயே தற்போது போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரு வாரமாக தலைநகரில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சென்று விடாமல் இருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் உடனடியாக தலையிட்டு ஆசிரியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக கிளை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், பெண்கள், குழந்தைகள், மக்கள் என அனைவரும் விரும்பும் தலைவராக விஜய் உள்ளதாகவும் அவர்தான் நிரந்தர முதலமைச்சர் எனவும் கூறினார். திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சலசலப்பு ஏற்பட்டு வருவது என்பதைதான் திருமாவளவனின் செயல்பாடுகள் காட்டுகிறது என கூறிய செங்கோட்டையன், என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என தெரிவித்தார். தளபதிதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இளைஞர்களும் பக்த கோடிகளும் பெரியவர்களும் பெண்களும் தமிழ்நாட்டை தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும் ஆண்டாக இருக்கும் என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் கூடியிருந்த அவருடைய ஆதரவாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா, இந்த புத்தாண்டில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும் ஆண்டாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என கூறிய அவர், 2 நாட்களுக்கு முன்பு திருத்தணி ரயில் நிலையத்தில் வட மாநில இளைஞரை 4 சிறுவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி காயப்படுத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசினார். இந்த புத்தாண்டில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும் ஆண்டாக இது இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு எதிராகவே ஆட்சி செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் அதே நிலைதான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியாக இல்லைங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அது மட்டும் இல்லை, இப்போ 2-3 நாளைக்கு முன்ன திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வடநாட்டு வாலிபர் வந்து அங்கே நிற்கும்போது ஒரு 4 சின்ன பையங்க சிறுவர்கள் 4 பேர் வந்து கத்தியை வச்சு மிரட்டி அவரை காயப்படுத்தியிருக்காங்க. இது வந்து எப்போதும் நடந்ததில்லை. இப்போ திமுக ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது. புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி பொள்ளாச்சி ஆழியாறு கவியருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் குரங்கருவி எனப்படும் கவியருவி அமைந்துள்ளது. இந்த அருவிக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் தற்போது பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தொடர்ந்து அருவியில் கொட்டி வரும் நீரில் தங்களது குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பு தடுப்பு கம்பிகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டது. தற்போது தற்காலிக மரப்பட்டைகளை வைத்து தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர்.
இந்த ஆண்டின் தொடக்க நாளான இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை புத்தாண்டு தினமான இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 12,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 256 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதினின் வீடு மீது உக்ரைனின் ஆளில்லாத விமானம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான வீடியோவை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நவ்கரோட் பகுதியில் அமைந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினின் வீடு மீது உக்ரைனின் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா திடீரென குற்றம் சாட்டியுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அது தொடர்பான வீடியோ ஒன்றையும் ரஷ்யா வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோ பதிவில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வீடியோவில் 6 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்தபடி வந்த சக்லன் வி என்ற ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடக்கின்றன. அதன் அருகே ரஷ்ய ராணுவ உடையணிந்த வீரர் ஒருவரும் நிற்கிறார். இருப்பினும் உக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒத்திகையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். தமிழ்நாட்டில் யார் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் 2026 திமுக தான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தேர்தலில் திமுகவுக்கு முதன்மை எதிர்க்கட்சி அதிமுக தான். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விஜய்தான் நிரந்தர முதலமைச்சர். தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.